Hello friends, welcome to Easy Kick Samayal. Today recipe உடைச்ச கடலை லட்டு. ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டியாவும் இருக்குங்க. ஹெல்த்தியான லட்டு கூடி பிகினர்ஸ் கூட ஈஸியா குயிக்கா பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு உடைச்ச கடலை எடுத்துர்க்கேன். இந்த மிக்ஸி ஜார்லக்கு மாத்திக்கலாம். இது கூட 2 ஏலக்காயும் போட்டுக்கலாம். அதே 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துர்க்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸியில் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் பிடிச்ச நட்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் கொஞ்சம் பம்ப்கின் சீடும் அதே மாதிரி காஞ்ச திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ மிக்ஸியில் அரைச்சி வச்சேன் பொரிக்கடலையும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸும் நெய் எல்லாமே வந்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இது சூடோட நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரவுண்டு பிடிச்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச மண் ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட இருந்தோன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சூடு இருக்கனால ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக சூடாக இருந்ததுமே நீங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மண் ஷேப்பில் இந்த லட்டு பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ரவுண்ட் ஷேப்பில் கையில் வச்சு பண்ணிக்க போகிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டது, அதனால் கொஞ்சம் ஹீட் பண்ணி மறுபடியும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நம்ம லட்டு ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ளங்கையில் நல்லா ரவுண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 2 பொருள் வச்சு சிம்பிளான டேஸ்டியான ஒரு லட்டு ரெடி பண்ணியாச்சு. எனக்கு ஸ்வீட்டே செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறவங்களோட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஈஸியான ஒரு லட்டு ரெசிபி தான் இது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.